Sorry. So we are dealing with first unit questions, right? So we are okay. So from this question we have one conflict, right? Okay. So we are using formula Q equal to W plus del U for a process, and when it is a cycle we will be using Q equal to summation of del Q equal to summation of W. Okay, one. Either on the process and this one is for cycle. Right? Okay. So I'm solving this question. I think everyone has a given data. So என்ன question கொடுத்துருக்கோன்ற given data values வந்து நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். So I'm moving on with next slide. Right? So we know the formula Q equal to M C P del T. Okay, இது ஒரு formula நமக்கு தெரியும். And we know formula Q equal to W plus del U. Actually, right? So இதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன், and this comes second, right? So இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கும்போது எந்த ஃபார்முலாவை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்ன்ற நமக்கு ஒரு ஐடியாலஜி தெரியணும், ரைட்? ஸோ நமக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆன்சர் வந்துச்சு. அதே போய் ஒரே கியூ தான் இருக்கு, பட் ஹவு இட் கம்ஸ் டூ டிஃப்ரெண்ட் ஆன்சர். ஓகே, எனிபடி ஹேஸ் ஐடியா ஏன் அப்படி வந்துச்சுன்ற ஐடியா இருக்கா? சார் நம்ம வர்க் பண்ணி தான் சார் நம்ம அந்த இது கண்டுபிடிக்கிறோம், நம்ம கம்ப்ரஸ் பண்றோம் சார். ஓகே, ஸோ கம்ப்ரஸ் பண்றதுனால நமக்கு ஹீட் கியூவோட வேல்யூ மாறுதுன்றீங்களா சார்? அதனால நம்ம W வேல்யூ எடுக்கணும். ஆமா சார், Q வேல்யூ மாறும். Okay, so let me precise this the given answer. Okay, so suppose if you are having an iron rod, or iron rod எடுத்துக்குவோம். If you are having an iron rod, okay, so to increase the temperature from 10 degrees Celsius to 20 degrees Celsius, how much to heat you need to be supplied will be calculated by using this formula. Okay, not only iron rod. Okay, so you can take a vessel containing water. Okay, so in order to increase the temperature you can able to calculate heat transfer, okay, by using Q equal to mCp del T unless any work done is not done. Okay va? So இந்த மாதிரி ஒரு அயன் ராடோ இல்லை உன் உடம்பு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் நீ சப்ளை பண்ணுற அப்படின்றத மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணனா you just simply can use Q equal to mCp del T, right? Okay. If you are dealing with a piston and cylinder, okay, in order to increase or decrease the heat there will be a work given to the system or work is done by a system. Okay, so then it is called a process. Then we should go for Q equal to W plus del U. Clear? Any idea? கனதா புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? ஒரு ஸ்டேஷனரி ஒரு ஆப்ஜெக்ட், வாட்டர், அயன், பென், பால், பாக்ஸ், ரைட்? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஸோ இட் வில் நாட் ப்ரொடியூஸ் எனி ஒர்க், ரைட்? ஸோ நம்ம ஹீட் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு Q ஈக்குவல் டு mCp del T, ஹீட் சப்ளை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ கனெக்ட் we can use simply go for Q equal to mCp del T. When a system undergone some work or it is receiving some work, we should go for Q equal to W plus del U. Do you understand? Shall we move on? I cannot go for comment. So somebody says, shall we move on? Okay, right. Okay. Can I listen here? The piston cylinder arrangement, right? So air is inside the piston. Okay va? So அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்க என்ன ப்ராசஸ் நடக்குது? கம்ப்ரஷன் ப்ராசஸ் நடக்குது. கம்ப்ரஷனுக்கு we should give the work.
we should give an electrical energy, some work, mechanical work. ஒரு இது பம்பில் நீ பம்ப் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, காதில் டயர் அடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும், கம்ப்ரெஷன் பண்ணணும், ரைட்? ஓகே, ஸோ நீ அப்படி கம்ப்ரெஷன் பண்ணும்போது யூ ஆர் கிவிங் அன் ஒர்க், ஓகேவா? ஸோ டு தி ஏர் தேர் வில் பி அன் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜினா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துறோம், வாட் இஸ் இன்டர்னல் எனர்ஜின்றதை நம்ம பார்த்துறோம், ஓகேவா? ஸோ டியூ டு தட் ஹீட் வில் பி எவாலுவேட்டட், ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நம்ம ஏரை கம்ப்ரெஸ் பண்ணும்போது டியூ டு தட் ஹீட் வில் பி எவாலுவேட்டட் டு தி சிஸ்டம். எதுக்கு? இந்த ஏர் மாலிகூல்ஸ்க்கு வந்து ஹீட்டை வந்து ஜென்ரேட் ஆகிடும், ரைட்? ஓகே, ஸோ இன் கொஷின் இட் இஸ் given that without friction, in question it is given that without friction, அது என்ன, கம்ப்ரஸ் பண்ணும்போது எவால்வேட் ஆகிற ஹீட்டு, ரைட்? ஓகே, ஸோ அண்ட் வாட் இஸ் த ஹீட் ஜென்ரேட்டட் டியூ டு ஃப்ரிக்ஷன், ஓகேவா? என்னன்னா when the surface is rough, ஓகேவா, இது ஒரு சர்ஃபேஸ், when the surface is rough, when you are giving an work to move this block, heat will be generated between the block and the surface due to roughness, okay, due to friction and due to roughness heat will be generated between the block and the surface, okay. Similarly, while during compression, okay, so compression நால ஏற்படக்கூடிய heat மட்டும் இல்லாம due to friction there will be the heat generated due to between piston walls and surroundings, okay, piston and walls to the wall, right? So in the heat generated ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சப்ளை பண்றோம், we are adding lubrication to our engines, okay, we are adding lubrication to the engine, right? Okay, so they now so suppose if ஏதாவது friction கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோவேன், so compressed with friction அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, so இது வந்து due to compression ஆல கிடைச்ச heat plus heat generated due to friction, இதை ரெண்டையும் நீ எடுத்து ஆட் பண்ணனா தான், so that is called total heat, அதுக்கு பேர் தான் என்னது, டோட்டல் ஹீட், ஓகேவா? அதுக்கு பேர் வந்து டோட்டல் ஹீட். டோட்டல் ஹீட்ன்றது டுவர்ட்ஸ் ஒன்று சிஸ்டம்லேருந்து வெளியே வரலாம், இல்லை சிஸ்டம்க்கு உள்ளே போகலாம், ரைட்? ஸோ இங்கே ஃப்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நான் இன்னொரு டைப் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை கண்டுபிடிச்சிருக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் டோட்டல் சிஸ்டம் ஹீட்னா என்னது, ஸோ கம்ப்ரஷனால ஏற்படக்கூடிய ஹீட் ப்ளஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனால ஏற்படக்கூடிய ஹீட், இதுதான் சிஸ்டம் ஹீட், ரைட்? ஓகே, ஸோ இங்கே வித்தவுட் ஃப்ரிக்ஷன்றதுனால we will neglect this, right? Okay, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, at constant pressure process கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இனிஷியல் ஸ்டேட், இதோட V1 value is given, right? And P2 values given, okay. There was a heat transfer of 42.5 kilojoule of heat from the gas during the process, okay. அப்போ என்ன அர்த்தம், piston வந்து gas வந்து வெளியே போகுதுன்னு அர்த்தம். When the gas is rejected to the surroundings, will be considered as a positive or negative? Negative. Good. Okay, so when the gas is considered rejected to the surroundings, it will be considered as negative. Whether it is a cycle or process, the given question is cycle or process. Process. Okay, how will you say process? What is in the process? So consider the PV diagram. It is specific volume, okay. So how will the PV diagram occurs? PV diagram எப்படி இருக்கும் இந்த क्वेश्चनக்கு? வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா டிக்ரீஸ் ஆயிருக்குமா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சார். ஓகே, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்ரஷன்ல எங்கமா இன்க்ரீஸ் ஆகுது? வால்யூம் டிக்ரீஸ் ஆயிருக்கு சார். ஓகே, 1 2 whether my PV diagram is correct. 1ல இருந்து 2ன்ற ப்ராசஸ் அட்டைன் பண்ணும்போது, ஸோ இங்கே வந்து 0.4, இந்த இடத்துல வந்து 0.4 மீட்டர் கியூபா இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து 0.2 மீட்டர் கியூபா இருக்கு, ஓகேவா? ஸோ இங்கேருந்து இப்படி போகும்போது என்னோட வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஓகே. வெதர் மை PV diagram is correct. கரெக்டாக போட்டிருக்கனாடா, ஆரோ கரெக்டாக போட்டிருக்கனா? So dot, okay. So girls, answer me. Whether my PV diagram is correct.
So I counted there are 2, 3, 3, 4 girls, 3 girls are in the line online, right? So இந்த ரெண்டு நான் போட்டிருக்க PV diagram உங்களுக்கு தெரியுதா? நான் போட்டிருக்க PV diagram கரெக்டா? சொன்னீங்கன்னா நம்ம அடுத்து சால்வ் பண்ண போயிடலாம். Girls answer me. யார் பேசணும்னு கன்ஃபியூஷனா? வெரி சேட். ஓகே, ஸோ நான் வழக்கம் போல் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க வேண்டியதான், ரைட்? ஓகே, ஸோ லிசன் ஹியர். இப்படி போட்டிங்கன்னா இந்த பிவி டயக்ராம் தப்பு. ஏன் தப்பு? எனி ஐடியா? இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். நீங்கள் அங்கே கர்வ் போட்டது இந்த மாதிரி கர்வ் எதுக்கு வரும்? என்ன 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 டைப் ஆஃப் ப்ராசஸ்க்கு வரும்? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் வரும் சார். ஓகே, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சருக்கு மட்டும் தான் அந்த மாதிரி கர்வ்வே வருமா? கான்ஸ்டன்ட் வால்யூம் சார். ஏய், கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் மேன். கான்ஸ்டன்ட் வால்யூம், இது P, இது V, ஒரே வால்யூம் டுவர்ட்ஸ் த ப்ராசஸ் 1 to 2. இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். நல்லா கவனிச்சுக்கோ. சூப்பர். அடியாபேட்டிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ், பாலிட்ரோபிக் ப்ராசஸ்க்கு இந்த மாதிரி கர்வியா லைன் வரும். 3 ப்ராசஸ்க்கு மட்டும் தான் இந்த மாதிரி கர்வ் வரும், ரைட்? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எதுக்கு வரும்? இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு. ஓகேவா? ஸோ இதில் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்லோப். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்லோப். எதுக்கு வந்து ஸ்லோப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அதிகமாக இருக்கோ, ஸோ அதை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இது எது பாலிட்ரோபிக் ப்ராசஸ், எது ஐசோதெர்மல் ப்ராசஸ் அண்ட் எது அடியாபேட்டிக் ப்ராசஸ்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஐ லீவ் இட் டு யூ. எந்த கர்வுக்கு ஸ்லோப் அதிகமாக இருக்கும்? இந்த 3 கர்வில் எதை பாலிட்ரோபிக், எதை ஐசென்ட்ரோபிக் அண்ட் எது ஐசோதெர்மல், ஐசென்ட்ரோபிக். ஓகே, ஐசென்ட்ரோபிக் ஆர் அடியாபேட்டிக். ஓகேவா? ஸோ மொத்தம் 3 இருக்கு இல்லையா? ஸோ அடியாபேட்டிக், ஐசோதெர்மல், பாலிட்ரோபிக், இந்த 3ல எதை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க? ஓகேவா? இட் வில் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்லோப். ஓகே, ஐ கிவ் அன் ஹிண்ட் டு யூ. டெல் மீ தி ஆன்சர் இன் குரூப். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல்ரெடி கெட்டிங் லேட். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? சம்ஸ் சால்வ் பண்ணோம். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட பிவி டயக்ராம் எப்படி இருக்கும்? பிவி டயக்ராம் 1 எங்க போடணும்? இங்கேயா? 1 நான் எங்க டினோட் பண்ணணுமா? டுவர்ட்ஸ் லெஃப்டா ரைட்டா? ரைட். யூ ஆர் ரைட். ஸோ 1 இஸ் டினோட்டட் ஹியர் அண்ட் 2 இஸ் டினோட்டட் ஹியர். ஏன்னா 1 to 2 ப்ராசஸ் நடக்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு? வால்யூம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது? சின்ஸ் இட் இஸ் அ கம்ப்ரஷன் ப்ராசஸ், ரைட்டா? ஸோ இப்போ தான் நம்ம பிவி டயக்ராமே போட்டிருக்கோம். when the question is given like this, okay, you should know what is the process, compression. Okay, so and you should draw for corresponding schematic diagram then. ஓகேவா? ஸோ இது என்ன ப்ராசஸ்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஃபர்ஸ்ட் 2வது வரையணும். 3வது அதோட பிவி டயக்ராம் வரையணும். ஓகேவா? then you can go for solution. ஓகேவா? ஸோ இது ப்ராசஸ் சைக்கிளா? the given question is process or cycle? Process, sir. Process. ஏன் process? What is mean by process? Good. So process அப்படின்றது என்னன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். 1ன்றது ஒரு ஸ்டேட், 2ன்றது ஒரு ஸ்டேட். ப்ராசஸ்ன்றது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? when it is a cycle it will undergo to, so it will come back to initial state. எங்க ஆரம்பிச்சது திரும்ப அங்கேயே வந்துடணும். ஓகேவா? ஸோ இப்படி இங்க வரல, since it is called as a process. What is the formula for calculating process? When the question is process, what will the formula, default formula, what will you be using? P into del V, sir. Integral P into del V. எதுக்கு தாங்க யூஸ் பண்ணுவோம் இதை? இது வந்து ஒர்க் டனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஐ எம் நாட் ஆஸ்கிங் திஸ். நீ ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறதுக்கு கேட்குற, ரைட்? இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்கு? இன்டர்னல் எனர்ஜின்னு கொடுத்துருக்கு. இன்டர்னல் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
when it is a process, what is the formula? What is the default formula? W plus Q is equal to W plus del U, sir. ப்ராசஸ்னாவே உங்கள் மைண்டில் பல்ப் எரியணும். என்ன பல்ப் எரியணும்? Q equal to W plus del U. ஓகேவா? ஸோ உங்களை இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க? இன்டர்னல் எனர்ஜி கேஸ் சேஞ்ச் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்? Qவையும் Wவையும் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மொத்தம் 3 நோட்டேஷன்ஸ் தான் இருக்குது. அதில் 2 நோட்டேஷன்ஸ் தெரியாது. ஸோ அந்த 2 நோட்டேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் 3வது நோட்டேஷன் ஃபைண்ட் பண்ண முடியும். ரைட்? ஸோ whether the value of Q is given? No, sir. Oh, yes, sir. Yes, sir. Okay. So what is the value Q here? Minus 42.5 kilojoules. Good. So minus 42.5 kilojoule. Better you write the unit here because there will be no confusion in unit in further case. Okay. What is the work done value? Work done கொடுத்திருக்கானா? No, sir. Work done is given, sir. Work done is not given. Okay. How will you calculate work done value for constant pressure process? Integral of PdV, sir, to final and initial volumes are linked. Okay. Integral of PdV is the formula we are deriving for constant pressure process. Okay. So இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். இது இந்த W பேஸ் இதுதான் வந்து எல்லா ஃபார்முலாக்கும் பேஸ். இதை வச்சு ஒன்றா நம்ம டெரைவ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம் டைமில் நீங்கள் உட்காந்து டெரைவ் பண்ண முடியாது. ரைட்? ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு டெரைவ் பண்ணிடலாம். பட் ஆனால் ஐசோட்ரோபிக் அப்புறம் வந்து பாலிட்ரோபிக் ஐசோதெர்மல் இதெல்லாம் உட்காந்து அங்கே டெரைவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. யூ ஷுட் நோ வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் ஒர்க் டன் இன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஓகேவா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன்க்கு ஃபார்முலா என்னன்னா P into V2 minus V1. Correcta? Correcta, Nambi? Okay. So what is the P value here? 0.105 megapascal, sir. 0.105. What is the mega? How will you convert into mega? Kilo na? Kilo na? K na? Kilo pascal na? 10 to the power 3, sir. Okay. What about mega? 10 to the power 6. Good. So 10 power 6 into what is the V2 value? 0.2. 0.2 minus 0.4. Okay. So tell me calculate. Guys, make it fast. ஏய் கால்குலேட்டர் போடுறதுக்கு இவ்வளோ நேரமாடா? வேற ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 15 நிமிஷம் டைம் எடுத்துருக்கோம். இதெல்லாம் அநியாயமா இல்லை? Minus 21.5, sir. அது யூனிட் என்ன? -21.5 kilojoules, sir. -21.5 இல்லையாடா? ஓகே ப்ரோ, 5 இன்ச்சு 0.105 megapascal into 0.20 minus 0.4. ஐயோ, everybody is getting the same answer? Sir, minus 21 kilojoule. எனக்கு அதான் வந்துச்சு. 21 தான் வருது. டேய் தப்பா போறா பாரு. இல்ல சார் 21 kilojoule. அதான்டா 21 தான் வருது. அவன் 21.5 னா. ஓகே, ஸோ 21 கிலோ ஜூல்ன்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண? 21,000. ஓகே, 21,000 இது என்ன யூனிட்? இல்லக்கண்ணா, நீ என்ன சொல்ற? 21,000 கிலோ ஜூல் சொல்றியா? இந்த கிலோ ஜூல்ன்ற யூனிட் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு நீ சொல்லணும்ன்ற. 21 கிலோ ஜூல் சொன்ன. ஓகே, your answer is correct. Minus 21 kilojoule answer correct. I am asking how will you get this unit?
Sir, 1 megajoule வந்து 10 to the power 3 kilojoule equal ஆகுது. 1 மெகாஜூல் வந்து 10 to the power 3 kilojoules. கரெக்டா தம்பி? இப்போ இங்க என்ன யூனிட் இருக்கு, இங்க எப்படி ஜூல் வந்துச்சு, எப்படி கிலோ ஜூல் வந்துச்சுன்னு கேக்குறேன். So you need to understand the basics of unit. அது ரொம்ப முக்கியம். நீ சம் சால்வ் பண்றதுதான் ஈஸி. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், அந்த டேப்லேஷன் நான் எதையுமே கவனிக்காம அந்த டேப்லேஷன் இருக்கிற அந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணனா போதும். You will easily put the correct numerical value. பிரச்சனை என்னன்னா you should understand the concept. எங்க எந்த யூனிட் எது வருதுன்றது. ஓகே, ஸோ நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம்னா மெகா பாஸ்கல்ன்றத மெகாவை கட் பண்ணிட்டோம். ஏன் மெகா கட் பண்ணிட்டா நம்ம என்ன எழுதிட்டோம், 10 மெகாவுக்கு வேலை நம்ம என்ன எழுதிட்டோம், 10 power 6ன்னு எழுதிட்டோம். ஓகே, வாட் இஸ் யூனிட் ஆஃப் வால்யூம் ஹியர், மீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன யூனிட் இருக்கு, பாஸ்கலும் மீட்டர் கியூபும் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஹவு வில் யூ கன்வெர்ட் பாஸ்கல் இன்டு எஸ்ஐ யூனிட்? பாஸ்கல் எஸ்ஐ யூனிட் எப்படி கன்வெர்ட் பண்றது? இதுதான் தெரியல நமக்கு. Sir, Pascal வந்து pressure-ஓட unit sir. அப்ப Newton per meter square வரும் sir. குட். ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இன்டு மீட்டர் கியூப்னு வரும். ஆமாவா? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இதுதானே கிடைக்க போகுது நமக்கு, ரைட்? ஸோ இது கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன ஆயிடும், மிச்சம் என்ன இருக்கும் கண்ணா, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரு இன்டு மீட்டர் கியூபு, நியூட்டன் மீட்டர். ஒரு எத்தனை நியூட்டன் மீட்டர் இருக்கு, ஒன்னா ரெண்டா? குட். 1 நியூட்டன் மீட்டர் வந்து ஈக்குவல் டு 1 ஜூல். ஒரு நியூட்டன் மீட்டர் வந்து ஈக்குவல் டு என்னது, 1 ஜூல். ஓகேவா? அப்போ இங்க எத்தனை ஜூல் இருக்கும், -21,000 ஜூல் இருக்கும். ஓகேவா? சாரி, இது வந்து 4 மாதிரி தெரியுது. ஐ எம் ரைட்டிங் ஹியர் -21,000 ஜூல் இருக்கும். இந்த ஜூலை இப்போ எப்படி கிலோ ஜூலாக மாற்றுவேன், இந்த 3 ஜீரோவை தூக்கிட்டு நீ என்ன போடலாம், கேன்னு போடலாமா? அப்போ -21 கிலோ ஜூல் அப்படின்னு வரும். ஏன் சார் இது நான் மெகா ஜூலாக எழுதக்கூடாதா? தாராளமாக எழுதலாம். அப்போ மெகா ஜூல்னா நீங்கள் எத்தனை ஜீரோ முன்னே வைக்கணும், இப்போ நான் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க -21 கிலோ ஜூலை மெகா ஜூலாக கன்வெர்ட் பண்ணி சொல்லி போவோம். இப்போ காம்படிட்டிவ் கொஸ்டின்ஸ்ல எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, you will have the same answer. ஓகேவா? ஸோ 21 கிலோ ஜூல், 0.21 மெகா ஜூல், 0.0021 மெகா ஜூல், இப்படி தான் இருக்கும். எல்லாமே 21 தான் வரும், ரைட்? ஓகே, ஸோ எல்லா தடவையும் வந்து பார்த்தோன்னா 21 தான் வரும். ஓகே, யூனிட்ஸ் மட்டும் தான் வேரி ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் சொல்லு. இந்த 21ன்றது என்ன வேல்யூ சாமி, ஒர்க்கு. நம்ம இப்போ எங்கே போகணும், இந்த கண்டுபிடிச்ச 21ஓட வேல்யூவை -21 கிலோ ஜூல் ஈக்குவல் டு டெல் யூ எழுதலாமா? நான் எழுதுறது இங்கே தெரியுது எல்லாத்துக்கும். இங்கே Q = W + del U போட்டோம். Qவோட வேல்யூ -42.5 கிலோ ஜூல்னு எழுதிட்டோம். ஒர்க் டனோட வேல்யூ என்ன எழுதலாம், -21 கிலோ ஜூல்னு எழுதிடலாம். ஓகேவா? இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணனா உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இது என்ன பக்கம் என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்கும், -21.5 கிலோ ஜூல். ஸ்ரீசக்தி இதைத்தான் அவசரப்பட்டு வளரிட்டேன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஸோ யுவர் ஃபைனல் del U வேல்யூ இஸ் -21.5 கிலோ ஜூல். ஓகேவா? இப்போ இது என்ன ப்ராசஸ் கண்ணா, இது என்ன கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் நடக்குது, கம்ப்ரஷனா எக்ஸ்பான்ஷனா? கம்ப்ரஷன்னா நாம ஒர்க் கொடுப்போமா இல்லை சிஸ்டம் நமக்கு ஒர்க் கொடுக்குமா? நாம ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னா அது நெகட்டிவ்ல தானே நம்ம டினோட் பண்ணணும். இப்போ சப்போஸ் உன்னோட ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா நீ அங்கேயே கண்டுபிடிச்சிருக்கலாம், இங்கேயே கோட்டை விட்டுட்டோன்னு. ஓகேவா? என்ன சொல்ல வரேன் புரியுதா? இது கம்ப்ரஷன் ப்ராசஸ். கம்ப்ரஷன் ப்ராசஸ்க்கு ஒர்க் நாம கொடுப்போம்,
நாம ஒரு சிஸ்டம்க்கு நாம ஒர்க் கொடுக்குறோம்னா இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் நெகட்டிவ். ஓகேவா? இங்க எங்கேயாவது ப்ளஸ்ல வந்துச்சுன்னா நீ அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு. ஓகே ஓகே. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே கொண்டு வந்து போடுறதுக்கப்புறம் இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூ -21.5 கிலோ ஜூல் அப்படின்னு வருது. ஸோ இந்த மைனஸ்ன்ற வேல்யூ எதை டினோட் பண்ணுது அப்படின்னா கம்மியாக இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஸ்டேட்டோட இன்டர்னல் எனர்ஜி கம்மியாக இருக்கு. அதனால என்ன சொல்றோம்? டிக்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி. இது கன்க்ளூஷன், ரைட்? ஸோ நீ ஒரு கொஷினுக்கு நீ அப்போ மொத்தம் என்னென்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் கிவன் ப்ராசஸ் கம்ப்ரஷனா எக்ஸ்பான்ஷனா, என்ன ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரா கான்ஸ்டன்ட் வால்யூமா? ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது உன்னோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம். மூணாவது உன்னோட பிவி டயக்ராம். ஓகே. ஸோ நாலாவது உன்னோட சொல்யூஷன். ஓகே. அஞ்சாவது அந்த ஆன்சர்ல இருந்து நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது டிக்ரீசிங் எனர்ஜி ஹேப்பன்ஸ். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? 21.5 கிலோ. ரைட்? நான் மறுபடியும் சொல்றேன், ஐ எம் நாட் டீச்சிங் யூ எனிதிங். ஓகே ரைட்? யூ கேன் ஏபிள் டு ரீட் ஆர் யூ கேன் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம் வித்தவுட் மீ. நான் இல்லாமல் நீ என்ன விட சூப்பராக நீ என்ன ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுவேன். நான் உனக்கு சொல்லித்தரதெல்லாம் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்றது மட்டும் தான் சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த பேசிக்ஸ் தான் நான் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இந்த புக் எடுத்து வச்சேன்னா நானும் எக்ஸாம் செமஸ்டருக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்தேன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எந்த கஷ்டமும் இருக்காது. ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்தா புக்கை பார்த்தாவே உனக்கு புரியும். ரைட்? நான் அப்படி தான் பாஸ் பண்ணேன். அண்ட் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வாத்தியார் இல்லாமல் ஈஸியாக புக்கு செம்ம படிக்கிறது பிரச்சனையே இல்லை. ரொம்ப ஈஸி. என்ன பிரச்சனைனா, ஸோ இங்கே நீ சொன்ன இல்லையா கிலோ ஜூல் சொன்ன இல்லையா, அந்த கிலோ ஜூல் எப்படி வந்துச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம கரெக்டாக போடுறோமா தப்பாக போடுறோமா மட்டும் தெரிஞ்சிருக்கணும். அது சம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஐடியா இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ஏன் பிஸ்டன் வச்சிருக்காங்க? ஸோ டு மெயின்டைன் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், ஒரு வெயிட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ரைட்? ஓகே. ஸோ ஷால் வி மூவ் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின்? Yes, sir. Okay. I think you can solve this component question. It's 9:40. Can I any idea? Can you share? Can I என்ன கொடுத்துருக்காங்க? அடே என்னடா சொல்றாங்க? Sir, இது adiabatic process, sir. Heat transfer இல்ல. அப்படின்னா adiabatic process தான் கேட்குறேன். ஓகேவா? இல்ல சார், adiabatic process சொல்றேன். adiabatic processன்றது கரெக்ட் தான், கரெக்டாக நீ சொல்கிறது கரெக்ட் தான். adiabatic processல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. ஓகே. ஸோ நீ வந்து கொடுத்த கொஷின் வச்சு adiabatic processன்னு கெஸ் பண்ணுறேன். ஓகே. கண்ணா இதுக்கு அந்த டேபிளேஷன் வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல என்ன வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பை from the given question Sri Shakti is assuming that whether it may be an adiabatic process இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ரைட்? ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தோன்னே என்ன சொல்லியிருக்கேன்? when the question is given draw the simple diagram what your common sense says. உன்னோட காமன் சென்ஸ் என்ன சொல்லுதோ அதை வச்சு சிம்பிளாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணும். என்ன கொடுத்துருக்காங்க? the container is divided into 2 components. ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னரை வந்து என்ன ஆச்சு? ரெண்டாக பிரிச்சிட்டோம். ஓகேவா? the container is insulated. இன்சுலேட்டர்னா என்ன அர்த்தம்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் உள்ளேயும் போகாது வெளியும் வராது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லிட முடியும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலன்னா அது என்ன ப்ராசஸ் சொல்லிடலாம்? நம்ம we can call it as adiabatic process. ஓகேவா? one portion contain gas at a temperature of, இங்கே வந்து T1ன்ற டெம்பரேச்சரில் இருக்குது அண்ட் இங்கே வந்து P1ன்ற டெம்பரேச்சரில் இருக்குது. இட் இஸ் நாட் டென்சிட்டி, இட் இஸ் ப்ரெஷர் P. ஓகே. while other portion has T2 and P2. ஆக்சுவலாக நான் கொஷின் முழுசாக காப்பி பண்ணி போடலாம்னு நினைக்கிறேன். there is a problem. Okay. Okay. A good question, right? ஓகேவா? ஸோ வாட் அபவுட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. வென் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா when the portion is removed you should find out the value of internal energy. Right? So a container is divided into compartments by a partition. The container is completely insulated so that there is no heat transfer. So Q ஓட வேல்யூவை 0ன்னு எழுதிடலாம். ஓகேவா?
ஸோ ஒன் போர்ஷன் ஆஃப் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, அதர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த பார்ட்டிஷன் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆயிரும், ஸோ இது ஒரு ஒரு காமன் ப்ரெஷர் டெம்பரேச்சருக்கு ரீச் ஆயிருமா? ரெண்டு அதான் நீ சொல்றது கரெக்டா. இது ஏதாவது ஒர்க் நடந்திருக்கா? ஒர்க் சிஸ்டம்ல இருந்து கிடைச்சிருக்கா, இல்ல நீ ஏதாவது ஒர்க் கொடுத்தியா ஆஃப்டர் ரிமூவிங் த பார்ட்டிஷன்? எதுவுமே கிடையாது, பண்ணல. ஸோ தென் ஸோ ஒர்க் டன் வேல்யூ இஸ் ஆல்சோ 0. தென் வாட் அபவுட் இன்டர்னல் எனர்ஜி? Since we are then since it is a process, we can write it as Q equal to W plus del U. Q is 0, W is 0, and obviously internal energy will be 0, right? So this is the answer for our given question. Okay, I missed some question. We have to find out the value of internal energy, right? So இந்த partition remove பண்ணிட்டோம் அப்போனா நமக்கு என்ன work done கிடைக்கும். ஓகேவா? So this is an example of free expansion process. உங்க புக்ல ராஜ்ஃபுட் புக்ல லாஸ்டா கொடுத்திருப்பாங்க, after polytropic process there will be called as free expansion process. இந்த கிளாஸ்ல நம்ம சொல்லி, right? Okay, so solve this question. இதோட முடிச்சுக்கலாம், டைம் ஆச்சு, எனக்கும் ரொம்ப டயர்ட் ஆகுது. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கு, சீக்கிரம் சால்வ் பண்ணிடணும். ஓகே, ஏர் இந்த கொஸ்டினுக்கு கேர்ள்ஸ் தான் ஆன்சர் பண்ணோம். ஏர் என்டர்ஸ் ஏ கம்ப்ரஷர் அட் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க, என்னது P1 105 kPa and 25 degree Celsius T1. ஓகேவா, ஹேவிங் a வால்யூம் கொடுத்துருக்காங்க V1 and compressed to, இது என்னது ப்ரெஷர் சார். குட், 5 into 10 பர் எப்படி பர்சன்ட் சொன்னீங்க, அந்த யூனிட் வச்சு தான் சொல்ல முடியும். ஓகேவா, என்ன ப்ராசஸ்ல கம்ப்ரஸ் பண்றாங்க? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். டெம்பரேச்சர் வந்து இங்க கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொன்னோனையும் உனக்கு அந்த டேப்லேஷன்ல இருக்க ஒர்க் டன் ஃபார்முலா என்ன, இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா என்ன, ஹீட் எனர்ஜி ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ சின்ஸ் இட் இஸ் அ ப்ராசஸ், நீ சால்வ் பண்ற, நான் சால்வ் பண்ணட்டுமா? ஆனா நீ ட்ரை பண்ற, நான் சால்வ் பண்ணட்டுமா? ட்ரை பண்ணுங்க. I will give you 3 minutes. ரொம்ப சிம்பிளான சம் and I will show you the diagram also. ஸோ கொஷினை பார்த்தோன்னே நம்ம என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னையும் என்னன்னு பார்க்கணும், கம்பல்ஷனா எக்ஸ்பான்ஷனான்னு பார்க்கணும், அண்டு அதோட என்ன ப்ராசஸ்ன்றதை பார்க்கணும். அண்ட் யூ ஷுட் ட்ரா தி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அண்ட் யூ ஷுட் ட்ரா த பிவி டயக்ராம். பிவி டயக்ராம்லாம் ஒரு கொஷினுக்கு சால்வ் பண்ணி, ஒரு கொஷினுக்கு பிவி டயக்ராம் ட்ரா பண்ணி ஒரு கொஷின் சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் எஸ் கிரேட். ஓகே, கம்ப்ரஷருக்கு பிவி டயக்ராம்க்கு எப்படி வரும்? P V and it is compression 1 to 2. ஏன் சார் இது பாலிட்ரோபிக்கா இருக்காதா, அடியாபேட்டிக்கா இருக்காதா அப்படின்னு கேட்டேன்னா மேபி இருக்கலாம். நம்ம இங்கே ஒரே ஒரு கர்வ் லைன் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போ 2-3 கர்வ் லைன் போகிறதுனா தான் அப்போ மென்ஷன் பண்ண தான் பிரச்சனை, ரைட்? ஸோ since we are dealing with only one process, isothermal process, a simple curve line is enough. Can I make it fast?
Who is the representative for girls? Whether she is in online? Yes, sir. Can I add my representative girls here? Sir, Sri Shakti, sir. Girls ka. Yes, sir. Have you solved? It is not too much Sir, complicated. work done வந்து -2.8. Okay, minus 2.8. 2.89. உனக்கு வர்றதை சொல்லுப்பா. minus 2.89. அது என்னது? Work done. அது யூனிட் என்ன? Okay, so just I am trying to solve this question. So whether the question is a process or cycle? Hello? Process. So we can simply write this as Q equal to W plus del U. Okay, so you should calculate the value of work done and you should calculate the value of Q. Okay, so Q க்கு என்ன formula, W க்கு என்ன formula? Sir, W க்கு வந்து P1 V1 into log of P1 by P2, sir. ln of V2 by V1 இல்லைனா இது என்ன எழுதலாம்? சாரி, V2 by V1 அப்படி இல்லைனா P1 V1 ln of P1 by P2 P1 by P2 அப்படின்னு எழுதலாம். ரைட்? ஓகே. இப்போ என் கொஷின் என்னன்னா, what is the formula for calculating nuclear energy? What is the formula for calculating nuclear energy? அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். del U equal to எல்லாத்துக்குமே என்னன்னா mcv del t. கரெக்டா? del U க்கு இந்த எப்பவுமே என்ன கொடுப்போம்? mcv del t தான் எல்லா ப்ராசஸ்க்குமே இதுதான் ஃபார்முலா. அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கலாம், கான்ஸ்டன்ட் வால்யூமாக இருக்கலாம், ஐசோட்ரோபிக்காக இருக்கலாம், அடியாபேட்டிக்காக இருக்கலாம், எல்லா சேஞ்சிங் எனர்ஜிக்கும் ஒரே ஃபார்முலா தான். என்னது? mcv del t. ஓகே, ஸோ இங்கே எம்மோட வேல்யூ கொடுக்கல, சிவியோட வேல்யூ கொடுக்கல, நோ ப்ராப்ளம், லீவ் இட். வாட் அபவுட் del t? What is Sir, it is constant temperature process over 25 degrees Celsius. So T1 equal to T2. Okay, அப்போ T2 minus T1 போட்டோன்னா என்ன ஆயிடும்? What about del U? 0, sir. அவ்வளோதான் பண்ணலாம். ஸோ del U ஓட வேல்யூ 0. ஓகேவா? isothermal processல, listen me carefully. In isothermal process there will be no change in internal energy. del U ஓட வேல்யூ 0. என்ன ப்ராசஸ்ல Q ஓட வேல்யூ 0 இருக்கும்? Adiabatic processல Q ஓட வேல்யூ 0 வரும். அடியாபேட்டிக் ப்ராசஸில் Qவோட வேல்யூ 0 இருக்கும். del Uன்ற ப்ராசஸ், அதாவது சாரி ஐசோதெர்மல் ப்ராசஸில் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0 இருக்கும். இப்போ சப்போஸ் இங்கே 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன வந்துடும்? Q ஈக்குவல் டு Wன்னு வந்துடும். ஆமாவா இல்லையா? இது ஒரு ப்ராசஸ்க்கான ஃபார்முலா வேணும். Q ஈக்குவல் டு W ப்ளஸ் del U. Since it is isothermal process, change in internal energy will be 0. Then what will be Q? Q will be equal to W. ஓகேவா? ஸோ ஒன்று நீ எதர் யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் Q அல்லது W கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபார்முலா ஃபார் நீ உன்னோட டேப்லேஷன் புக் எடுத்து பார்த்தோன்னா Qவோட வேல்யூவும் Wவோட வேல்யூவும் சேம் ஃபார்முலா தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேவா? ஸோ நான் சப்ஸ்டியூட் த ஃபார்முலா. ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு P1 V1 ln
P1 ஓட வேல்யூ ப்ரெஷர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் சிம்பிளி டேக்கிங் as P1 105. V1 ஓட வேல்யூ என்னது? Sir, 10 to the power 5, sir. 105 பாஸ்கல் ரா. Sir, Rajput book la 10 to the power 5 da sir கொடுத்திருந்தாங்க. Oh my god. ஓகே, நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஹியர் சம் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ 10 பவர் 5 பாஸ்கலாடா. ஆமா சார். ஓகே, ஸோ P1 ஓட வேல்யூ என்னன்னா 10 பவர் 5. ஓகேவா? ஸோ நீ 10 பவர் 5ன்னு அப்படியே எழுதிக்கலாம், ரைட்? ஸோ 10 பாஸ்கலை சப்ஸ்டிட் பண்ணனா போதுமாது. 10 to power 5 பாஸ்கல் இன்டூ V1 ஓட வேல்யூ என்னது? 1.8. ஓகே, இன்டூ ln ஆஃப் V1 by V2 இல்லை V2 by V1 ஆ? P1 by P2 sir. P1 by P2 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? அப்படி இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்கு? ஹியர் MRT sir. இல்லை ஒரு நிமிஷம். P1 V1 ln V2 by V1, P1 V1 ln P1 by P2. ஓகேவா? ஸோ இங்கே உனக்கு ரெண்டு ப்ரெஷர் உனக்கு தெரியும். P1 ப்ரெஷரும் தெரியும், P2 ஓட ப்ரெஷரும் தெரியும். ஸோ சிம்பிளி we can write it as P1 by P2. What is the P1 formula? 10 power 5 divided by இங்கே என்னது? 5 into 10 to power. நல்லா கவனிச்சுக்கோ, இந்த ரெண்டும் ஒரே யூனிட்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுவும் பாஸ்கல் இருக்கு, இதுவும் பாஸ்கல் இருக்கு. ஸோ பாஸ்கல் கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிற யூனிட் என்ன? ஸோ இதோட யூனிட் வந்து என்னது? பாஸ்கல்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். மாஸோட யூனிட் என்ன இருக்குன்னு பாரு, மீட்டர் கியூப் பர் கிலோகிராம். ஓகேவா? இப்போ என்ன உனக்கு என்ன யூனிட் கிடைக்கும் சால்வ் பண்ணனா? உனக்கு என்ன யூனிட் கிடைக்கும் சால்வ் பண்ணனா? நியூட்டன் மீட்டர் பர் கிலோகிராம் கிடைக்கும் சார். நியூட்டன் மீட்டர் பர் கிலோகிராம் கிடைக்கும். we can write this நியூட்டன் மீட்டர் as என்ன எழுதலாம்? ஜூல் பர் கிலோகிராம் எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது எழுத பார்ப்போம். 10 பவர் 5 into 1.8 போடு. இதெல்லாம் போட்டு சப்ஸ்டிட் பண்ணி சொல்ல பார்ப்போம். நானும் போடுறேன். 10 பவர் 5 5 into 10 பவர் 5 இதுக்கு லான் எடுக்கணும் into 1.8 into 10 power 5. தம்பி சீக்கிரம்டா. I am getting the answer as -289,698.82 joule per kilogram. Correcta? Say yes if you're getting the same answer. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் டிவிஷனில் போட்டுக்கோ. இதை போட்டுட்டு இதுக்கு லான் எடு, அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ண, அதுக்கப்புறம் இன்ட்டு 10 பவர் 5 மல்டிப்ளை பண்ண. யூ நீட் கால்குலேட்டர் டு சால்வ் திஸ் கொஸ்டின். மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். Shri-Shakti, whether you are getting the answer? Yes sir, I am getting the same -289698.824 sir. 842 kilojoule per kilogram. ஒவ்வொரு தடவையும் இவ்வளோ பெருசாக எழுதிட்டு இருந்தால் பேப்பர் பார்க்கறது அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சேன்னா அது கிலோ ஜூல். ஓகேவா? 6 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சேன்னா அது மெகா ஜூல். கிலோனா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கலாம். ஓகேவா? மெகா அப்படின்னா 6 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளி ஐ கேன் ரைட் இட் as
minus 0.2 megajoule per kilogram. ஏன் சார் போன கொஷினில் வெறும் கிலோ ஜூல் தான் யூனிட்னு சொன்னீங்க, இந்த சம்மில் கிலோ ஜூல் பர் கிலோகிராம்னு சொல்கிறீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, see, in previous question the volume will be given as meter cube. In this question the volume is given as meter cube per kg. 1 kg க்கு 1.8 meter cube. ஓகேவா? ஸோ நீ இந்த மாதிரி ஐசோதெர்மல் ப்ராசஸில் கம்ப்ரஸ் பண்ணணும்னா நீ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்கணும், சரி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னா minus 0.2 megajoule per kg. ஓகேவா? since it is isothermal process Q equal to W, அப்போ Q ஓட வேல்யூ எவ்வளோ லிபரேட் ஆகும், minus 0.2 megajoule per kg. This is your answer. இப்போ Q ஓட வேல்யூ நெகட்டிவ்ல இருந்தா நீ என்ன சொல்லுவ? ஹீட் வந்து சிஸ்டம் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும். Q ஓட வேல்யூ நெகட்டிவ். W ஓட வேல்யூ நெகட்டிவ்ல இருந்தா என்ன சொல்லுவ? நாம வந்து சிஸ்டம் பத்து கொடுத்துட்டோம். நீ சொன்ன ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இந்த கொஸ்டினோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. கம்ப்ரஷன் ஒர்க்னா ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணுவோம், நாம தான் ஒர்க் கொடுப்போம். ஸோ யூஆர் கெட்டிங் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ சிமிலர்லி ஐ வாண்ட் டு கிவ் அன் எக்ஸ்ட்ராக்ட். என்ன சொல்றோம்னா, இன் அடியாபேட்டிக் ப்ராசஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட வேல்யூ 0. ஓகேவா? இன் அடியாபேட்டிக் ப்ராசஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட வேல்யூ 0. ஸோ வென் இட் இஸ் அ ப்ராசஸ் Q ஈக்குவல் டு W பிளஸ் del U. ஓகேவா? ஸோ Q ஓட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணனா W ஈக்குவல் டு என்ன எழுதலாம், மைனஸ் del U. ஓகேவா? ஸோ ஆப்வியஸாக ஒர்க் டனோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா போதும், கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மைனஸ் சிம்பிள் போட்டோம்னா தட் இஸ் கால்ட் இன்டர்னல் எனர்ஜி ஃபார் அடியாபேட்டிக் ப்ராசஸ். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? எவ்ரிபடி கெட்டிங் வாட் ஐம் சேயிங்? கண்ணா நம்ம என்ன பண்ணோம், Q ஈக்குவல் டு W ப்ளஸ் del Uன்னு போட்டோம். del U ஓட வேல்யூ 0 சொல்லிட்டோம், ஏன்னா சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரோட வேல்யூ 0. ஸோ ஆப்வியஸ்லி சேயிங் தட் del U ஈக்குவல் டு 0. del U 0 வரனா என்ன இருக்கும், Q ஈக்குவல் டு W. Qவும் Wவும் ஈக்குவலாக இருக்கும் எதில், ஐசோதெர்மல் ப்ராசஸில். ரைட்? நீ உன்னோட டேப்லேஷன் புக் செக் பண்ண, அந்த ஃபார்முலா டேப்லேஷனில் பார்த்தோன்னா Qவோட ஃபார்முலாவும் Wவோட ஃபார்முலாவும் சேம், எக்ஸாக்ட் சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும், நம்ம இன்னொன்று கண்டுபிடிச்சலாம் சொல்லிட்டோம். ஸோ அதை வச்சு நம்ம ஒர்க் டன் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஒர்க் டனோட வேல்யூ தான் Q. Similarly for adiabatic process heat transfer ஓட வேல்யூ 0. Q ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் 0ன்னு போட்டோம்னா W equal to minus W வரும். Once you find out the value of work done அப்படின்னா simply within a second put a minus to the given value and you can say that the work done value will be, sorry, change in internal energy value, you can say the change in internal energy for adiabatic gas. Okay, so let me stop here. என்ன பண்ணோம்,